நாம் சின்ன வயசில் யூஸ் பண்ண ஃபேன் முக்கியமான லைட் பல்ப்ஸ் எல்லாமே ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ பார்த்த உடனே எனக்கு வாங்கலாம்னு தோணுச்சு. ஸோ நம்மளோட 90s அண்ட் 80s கிட்ஸோட நாஸ்டாலஜிக்கான ஃபீலில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற வீடியோ மாதிரி இந்த வீடியோ இருக்காது. ஜஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கிட்ட வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது இது மூலிமா என்ன ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க பொருள்லாம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நமக்கான காப்பர் ஒயர், நெயில் இதெல்லாமே ஒரு பஞ்சாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுவிச்சஸை வந்து கரெக்டாக வந்து நாம் வந்து பவர் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் வேணும் இல்லையா, அந்த பவர் பண்ணுற ஆப்ஷனுக்காகவே இந்த பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி பேட்டரிக்கான கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்மில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் பேட்டரி போடுற மாதிரி. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 5 வோல்ட் மோட்டர்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டைனியானது. நம்ம சைல்ட்ஹுட்டில் எல்லா கார்ஸ்லையுமே இதான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பர். இந்த கிளிப்பர் பார்த்திங்க அப்படின்னா பவரை வந்து கரெக்டாக வந்து கன்சியூம் பண்ணி அதை வந்து கடத்துறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. சின்ன மினியேச்சர் ஃபேனுக்கான அந்த ரெக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா லைட் பல்பை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இத்தினூண்டு லைட் பல்பான்னு கேட்காதீங்க, இது ஒரு மினியேச்சர் லைட் பல்ப் தான். ஸோ இந்த லைட் பல்பை வந்து ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைட் பல்ப். இந்த லைட் பல்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் பார்க்குறதே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பேட்டரி லைட்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப மினியேச்சரான டங்ஸ்டன் உள்ளே இருக்கும். ரொம்ப டைனியாக வந்து லைட் எரியும். ஸோ இதுதான் டோட்டல் செட்டே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில பல எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செஞ்சு பார்ப்போம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாஸ்டாலஜிக்கான ஃபீலை ஜஸ்ட் வந்து கிராப் பண்ணுறதுக்காக தான். இது எல்லாமே சைனீஸில் கொடுத்துருந்தாலும் ஜஸ்ட் இந்த படத்தை வச்சே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும்ல எதோட கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து லைட் எரியும் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ரிவீல், இந்த நெயில், இந்த கரெக்டாக வந்து ரெட் அண்ட் பிளாக் வயர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் வயர்ஸ் வந்து அன்ரிவீல் பண்ணிவிட்டு இந்த பிளாக் அண்ட் ரெட் வயர்ஸை வந்து நம்ம மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம பண்ணக்கூடியது இப்போ பேட்டரி ஹோல்டர் இருக்குல்ல, அந்த பேட்டரி ஹோல்டரில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கும். ரேண்டமாக தான் பண்ணுறோம், எதுவும் ப்ரொசீஜர் படிலாம் இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் வயர் இருக்கும்ல, இந்த ரெட் வயரை பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த சுவிட்சஸோட வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன் ஆஃப் மெத்தட் மாதிரி தான். இப்போ இந்த பிளாக் வயரை பார்த்தீங்கன்னா நாம் இந்த கிளிப்பில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆன் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அதோட டெயில் இருக்கும் இல்லையா, அந்த டெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணால் போதும். இதே மாதிரி பிளாக் அண்ட் ரெட் வயர்ஸில் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ரெட் வயர்ஸ் வந்து கிளிப்போட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவிட்சோட வந்து கனெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் குழந்த மாதிரி. 90s அண்ட் 80s கிட்ஸ்க்கு தெரியும், early 2Kக்கும் தெரியும். இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது, என்ன வயர்லாம் கனெக்ட் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு யூனிட் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ண உடனே ஜஸ்ட் வந்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணே போதும். நமக்கான ஃபேன் வந்து டர்புலெண்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஆயிடுவேன் அப்படின்லாம் ஒரு ஃபீல் வந்திருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே வந்திருக்கும். ஆனால் இதெல்லாமே ஒரு பேசிக்கான அவுட்லைன் தான். இப்போல்லாம் இருக்கிற சர்க்யூட்லாம் பார்க்கும்போது அதே எங்கப்பா குழப்பி எடுக்கும், அந்தளவுக்கு இருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் நம்மளோட இந்த லைட் பல்பை வந்து ஆன் பண்ணுற ப்ரொசீஜருமே. ஜஸ்ட்டு அந்த மோட்டருக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைட் பல்போட ஹோல்டரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு பல்பை வந்து உள்ளே வந்து ஸ்க்ரோல் மூலியமாக வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு திருகாணி மாதிரி இருக்கும், ஒரு மரம் இருக்கும், மரம் தான் அந்த பல்பை வந்து பிடிச்சிக்கும். ஸோ அதுக்காக ஜஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோடனே நமக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டைனியாக தான் அந்த பல்பு வந்து எரியும். எங்கேயோ லூஸ் சர்க்யூட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் விட்டு எரியுது. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல் வந்திருக்கும். இந்த லைட் பல்பை நீங்கள் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதை எல்லாருமே வந்து கையிலேருந்து சிந்தி உடச்சிருப்போம், அந்த விஷயமும் தெரிஞ்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் கிட்டையும் வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டமாக இதை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். அண்ட் மோர் தென் வீடியோஸுக்கு வேறு என்ன வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதான் நடக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.